මේ අලුත් දුරකථන අංකය பழைய வாகனம் புதிய தொலைபேசி இலக்கம். பழைய தொலைபேசி இலக்கம் புதிய வாகனத்தினால் QR குறியீட்டை தரவிறக்கம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. World Education Fair 2026. Entrance free. Register now. பழைய வாகனம் புதிய தொலைபேசி இலக்கம். பழைய தொலைபேசி இலக்கம் புதிய வாகனம் ஆகிய இலக்கங்களை கொண்ட 2.7 மில்லியன் அதாவது 27 லட்சம் QR குறியீடுகளை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக 1.5 நாட்கள் சென்றது. டிலீட் செய்யப்பட்ட QR முறையை பயன்படுத்தியவர்களுக்கு தற்போது எவ்வித பிரச்சனையும் இல்லை. இதற்கு மாற்றீடாக மற்றொரு புதிய முறையை கண்டறிய முயற்சித்தோம். அதற்கான செயற்பாடுகளை நேற்று முழுமைப்படுத்தினோம். இன்று காலை 11 மணிக்கு புதிய திட்டம் தொடர்பில் டிஜிட்டல் அமைச்சு பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும். பழைய வாகனத்தின் உரிமையாளர் தற்போது புதிய தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தினார். fuel pass government.lk என்ற இணையதளத்திற்கு சென்று முதலில் பதிவு செய்ய வேண்டும். இதன்போது உங்களின் தொலைபேசி இலக்கம் மாற்றமடைந்துள்ளதாக அறிவிக்கப்படும். இதன்போது உங்களின் தொலைபேசி இலக்கத்தை உள்ளீடு செய்து பழைய இலக்கத்தை டிலீட் செய்ய முடியும். பழைய இலக்கத்தை டிலீட் செய்ததன் பின்னர் புதிய QR-ஐ பெற்றுக்கொள்ள முடியும். இதன்போது புதிய QR-ஐ பெற்றுக்கொள்ளும் நபர் மோசடியில் ஈடுபட முடியாது. மோசடியில் ஈடுபட்டால் கணனி குற்றப்பிரிவினரிடம் மாட்டிக்கொள்ள நேரிடும். இரண்டாவது விடயம், பழைய தொலைபேசி இலக்கத்தில் புதிய வாகனம் இருக்குமாயின் அவர்களாலும் fuel pass government.lk என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்ய முடியும். இதன்போது புதிய இலக்கத்தை பதிவிட வேண்டும். அதற்கு முன்னதாக அந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி யாரேனும் ஒருவன் முற்பதிவு செய்திருந்தால் அவரால் அதனை டிலீட் செய்ய முடியும். பழைய இலக்கத்தை டிலீட் செய்து புதிய இலக்கத்தை டவுன்லோட் செய்ய முடியும். எனவே தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வை இன்றைய நாளுக்குள் பெற்றுக் கொடுக்க முடியும் என நினைக்கின்றோம். சில மாவட்டங்களில் சாதாரண எரிபொருள் பயன்பாட்டை விடவும் இரட்டிப்பு எரிபொருள் பாவனை பதிவாகியுள்ளது. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளும் எரிபொருளை விடவும் இரட்டிப்பு மடங்கு எரிபொருளை கொள்வனவு செய்கின்றன. பாரியளவிலான எரிபொருளை கொள்வனவு செய்தாலும் அவற்றை களஞ்சியப்படுத்தும் இயலுமை சில நிரப்பு நிலையங்களுக்கு இல்லை. එච්චර පහසුකම් නැහැ ෂෙඩ් වලට ගවඩා කරන්න